Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். பட்டாணி வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம். நான் நல்லா ட்ரையான பட்டாணி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேல நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பட்டாணி நிறையா போடுறதுனால உருளைக்கிழங்கு பீன்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நான் குருமாக்கு வணக்கி அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அந்த வணக்கி அரைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நம்ம வணக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்காக வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஃபுல்லாக இதுதான் பச்சை மிளகா. அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம வேறு எந்த மிளகாத்தூளும் நம்ம எதுவும் போட போகிறது கிடையாது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்து வணக்கிக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் தனியாத்தூள் சொல்ல மறந்துட்டேன். இந்த திங்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின பேஸ்ட்டு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு குருமாக்கு நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துறேன். இப்போ அதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ் சேர்த்துடலாம். அது பொரிஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துடலாம். அது பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். இப்போ இந்த குருமா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக இருக்குங்க. நான் சப்பாத்திக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக செய்கிறேன். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ஈவன் நீங்கள் இடியாப்பு செஞ்சுட்டு அதுக்கு கூட இந்த குருமா செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் ரொட்டி, பராட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பிங்கிஷாக வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துட்றேன். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த குருமா நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஒன்று நீங்கள் அந்த பட்டாணி, காய்கறி நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ அதெல்லாமே தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேன் வச்சு இந்த மாதிரி எல்லாம் தாளித்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அந்த வேக வச்ச பட்டாணி, காய் எல்லாம் ஒன்றா போட்டு அந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு நீங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு உப்பு போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த தேங்காய் வாசம் போய் நல்லா குருமா கெட்டியாக வர்ற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். அப்படியே செய்யலாம். இல்லைன்னா இப்போ நான் செய்கிற மாதிரியும் இது ஒரு மெத்தட்லேயும் செய்யலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்த்துட்றேன். ஊற வச்சு வச்சுருக்க பட்டாணி சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். காயெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம்.
இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பட்டாணி வந்து நான் ஊற வைக்கும்போதே நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சேன். அதனால் அந்த ஊற வச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல் நான் அதவே வந்து இந்த ஜார் கழுவி நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குருமாவுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துறதில்ல. நான் வந்து அந்த வரமிளகாத்தூள் போட்டனால உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கிரேஷ் கலர் மாதிரி வரும். உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக வேணும் குருமா, வெள்ளை குருமா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காய் வதக்கிறதுல வந்து அந்த தனியாத்தூள் சேர்த்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக வரும் குருமா. இந்த தனியாத்தூள் எதுக்கு சேர்த்துறதுன்னா ஒரு மாதிரி சேர்ந்து அந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக வரும், அதுக்காக தான் சேர்த்துறது. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து ஊற்றிட்டேன். இப்போ குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன். நான் உப்பு சேர்த்துட்டு எப்போவுமே கரைச்சி விட்ருங்க, இல்லைனா ஒரே இடத்துல போய் உட்காந்துக்கும். பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே எந்த டிஷ்ஷுக்குமே உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நம்ம கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தியாச்சு. ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போது நல்லா ஒரு கொதி வருது. நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடிடலாம். இப்போது மேலே ப்ரெஷர் வருது. நான் வந்து வெயிட் போட்டுடுறேன். இப்போது 3 விசில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் நிறுத்திட்டு ப்ரெஷர் தானாக போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ குக்கர் வந்து விசில் விட்டு ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த மசாலா பேஸ்டெல்லாம் நல்லா வதக்கி நம்ம ஊற்றிருக்கிறனால வாசம் நம்ம லெட்டு ஓப்பன் பண்ணோன்னே அப்படி தான் ஒரு வாசம் செம்மையாக இருக்குது. இப்போ நான் வந்து திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். சும்மெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எனக்கு இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு கெட்டியாக்கிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாசம் டேஸ்ட்டு எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பட்டாணி எல்லாமும் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.